இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். அவ்வாறு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நாம் எப்பொழுதும் புன்னகையை அணிந்து கொள்ள வேண்டும். புன்னகையை அணிந்து கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே நமது முகம் பொலிவுடனும் அழகுடனும் இருக்கும். நாம் சிரித்தால் மட்டுமே நமது முகம் நமக்கு பிடிக்கும். இன்னும் நம்முடன் வாழும் நபர்களை சிரிக்க வைத்தோம் என்றால் நம் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். புன்னகை என்ன விலை என்பது போல் உள்ளது நமது முகங்கள். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை. கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, ஒரு புன்னகையும் மற்றவர் வாழ்வில் விளக்கேற்றலாம். நம்மை சுற்றி சிறு புன்னகைக்கும் வழியில்லாமல் இறுக்கமான முகங்களே ஏராளமாய் வலம் வருகின்றன. எனவே நம்மால் முடிந்தால் மற்றவருக்கு சிறு புன்னகையை பரிசாய் கொடுக்க நம்மை பயிற்றுவிப்போம். புன்னகையை முதலில் நாம் அணிந்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம். நமது தேச தந்தை காந்தியும் தனது அமைதியான புன்னகையால் அகிலத்தையே வெற்றி கொண்டார். எனவே புன்னகை வேண்டாம், நமக்கு புன்னகையே போதும் என்பதை புரிந்து கொண்டு புது வழி அமைப்போம். இன்னல் நடுவிலும் சிரிக்க தெரிந்தவன் எதிர்ப்பையும் எதிரியையும் வென்றவன் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவோம். புன்னகை பூக்களை உதடுகளில் பூக்க விடுவோம். கள்ளம் கபடமற்ற எண்ணம் கொண்டு தூய ஆவியின் குடைகளாலும் கனிகளாலும் உங்களை அணி செய்யுங்கள் என்ற பவுலடியாரின் அறைகூவலை நமதாக்குவோம். நம் எண்ணங்கள் சிந்தனைகள் வானளவு உயர்ந்து இருக்க வேண்டும். நம் சிந்தனைகள் சீர்மிகு செயல்பாடுகளின் பிறப்பிடமாக உருவெடுக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு கண்ட புதிய வானம் புதிய பூமி சாத்தியமாகும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற வள்ளலாரின் கனவும் நனவாகும். போர்க்காலத்தின் ஒரு நள்ளிரவில் மாறுவேடம் புனைந்து போர்ப்பாசறையை சுற்றி வந்தான் சோழ மன்னன். அப்போது சோழர் பாசறைக்கும் பாண்டியர் பாசறைக்கும் இடையில் ஒரு மனிதன் தனியே உலவிக் கொண்டிருந்தான். அவனை நெருங்கிய மன்னன், யார் நீ என கேட்க, அவனோ பாண்டிய வீரன் என்று பதில் அளித்தான். இங்கு உனக்கென்ன வேலை? சோழர் படைக்கு தீங்கு செய்ய வந்தாயோ என்று கேட்க, இல்லை, நான் போர்க்களத்தில் இருந்தாலும் என் மனம் என் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறது. அதனால் எனக்கு உறக்கம் வரவில்லை, உலவிக் கொண்டிருக்கிறேன் என்றான். நான் யார் தெரியுமா என்று மன்னன் கேட்க, தெரியும், சோழ மன்னன் என்று பதிலளித்தான். மன்னன் என தெரிந்தும் மமதையாக பேசுகிறாய், உன் தலையை துண்டிக்காமல் விடமாட்டேன் என்று வாளை ஓங்கினான். வாளை கண்டு புன்னகை பூத்தன அவ்வீரனின் உதடுகள். புன்னகை கண்ட மன்னனின் வாள் தணிந்தது. பகை வீரன், உன்னை தண்டிக்க நினைத்தேன், உன் புன்னகை என் சினத்தை தணித்து விட்டது. சரி, நீ போய் உறங்கு, விரைவில் வீடு திரும்புவாய் என கூறிச் சென்றான் மன்னன். போரினால் அழுது புலம்பும் குடும்பங்களை எண்ணி பார்த்த பண்பாடுடைய சோழ மன்னன் மறுநாள் பாண்டியனோடு சமாதானம் செய்து கொண்டு படைகளோடு தனது நாடு திரும்பினான். புன்னகை போரையே நிறுத்தியது. நாமும் புன்னகையை அணிகலனாக கொண்டு வாழ்வோம். அப்போது உண்மையான மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்ளும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய புன்னகையுடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால்
நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி
பொய்யானதை நாடே செல்வீர். ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல்
ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி கூறியது: விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அவரின் வழியில் நாளும் பயணிக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஆண்டவரின் விண்ணேற்றப் பெருவிழா. இறைமகன் இயேசு கிறிஸ்து தாம் உலகிற்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் தனது மாட்சியின் அரியணைக்கு ஏறிச் சென்ற நிகழ்வினை தாய் திருச்சபை ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது என்று கூறினார். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை பெத்தானியா வரை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். திருத்தூதர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார். சீடர்கள் கண்கள் முன்பாக ஆண்டவர் இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்துக் கொண்டே நிற்கிறீர்கள்? ஆண்டவர் விண்ணேற்றமடைந்ததைக் கண்டீர்கள் அல்லவா? அவர் மீண்டும் வருவார் என்று கூறி மறைந்தனர். சீடர்கள் ஆண்டவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்று இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் விண்ணேற்றப் பெருவிழா கிபி 4ஆம் நூற்றாண்டில் முதன்முதலில் கொண்டாடப்பட்டதாக ஆயரும் வரலாற்று ஆசிரியருமான எசேபியஸ் பதிவு செய்கின்றார். ஆண்டவரின் விருப்பத்தின்படி வாழ்வோர் அனைவரும் ஆண்டவரைப் போலவே உயிர்த்தெழுந்து தந்தையாம் இறைவனோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார் என்பதையே ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றப் பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவினை
கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவர் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு உறுதியேற்போம். நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் முழுவதும் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஆசீர்வாதத்தை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம், செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கடல் மீதொழிர் விண்ணீர் நீரை வீழ்ச்சி நின்றெழமோ